தாவேக்கா இண்டிவிஜுவலா நின்று நிறைய ஓட்ஸ் வாங்குவாங்க அப்படின்னா ஓட்ஸ் வாங்குவாங்க, சில சீட்ஸ் கிடைக்கும். பட் ஒரு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு போவாங்களா? அந்த அளவுக்கு ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச், ஒரு எர்த் ஷேக்கிங் இவெண்ட் தமிழ்நாட்டுல நடந்திருக்கா அப்படின்னா ஐ டவுட். இப்போ அஸ்ஸாம்ல ஆல்மோஸ்ட் எல்லா போல்ஸுமே பிஜேபி தான் வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. டெல்டால ஒரு பெரிய ரூரல் டிஸ்ட்ரெஸ் இருக்கு, அக்ரேரியன் டிஸ்ட்ரெஸ், ஃபார்மர்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. இந்த 5 ரீஜன்ல எந்த ரீஜன்லயுமே டிஎம்கேக்கு ஃபேவரபிளான பொலிட்டிக்கல் இன்சிடென்ட்ஸ் நடக்கல. ஏடிஎம்கே இஸ் இன் a better position than டிஎம்கே அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் இந்த முறை மாதிரி ஒரு நரேட்டிவ் இல்லாத ஒரு எலெக்ஷனை திமுக ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஐ டோன்ட் திங்க் ஒரு பெரிய இம்பாக்ட் டிவிகேக்கு புதுச்சேரியில் இருக்கும்னு தோணல. ஏன்னா பிகாஸ் தட் இந்த தடவை கேரளால காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும் அப்படின்னு பாக்குறேன். பினராயி விஜயனுக்கு டபுள் ஆன்டி இன்கும்பன்சி இருக்கு கேரளாவை பொறுத்த வரைக்கும். மைனாரிட்டி செக்ஷன் பீப்புள் இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா திமுகக்கும் ஓட்டு போடக்கூடியவங்க, தாவேகாக்கும் ஓட்டு போட போறாங்க. சோ இவங்க தாவேகாக்கு ஷிஃப்ட் ஆனாங்கன்னா திமுக ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா குறையும். பெங்கால பிஜேபி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தட் இஸ் கோயிங் டு பி a historical event. ஏன்னா அந்த கோஸ்ட் ஓட்டர் பேர்ல திரிணாமுல் காங்கிரஸ் பூத் கேப்சர் பண்ணி ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. 5 மாநில தேர்தலுக்கு பிறகு எக்ஸிட் போல் 5 மாநிலங்களுக்கும் வெளியே வந்துருச்சு. ஸோ இது என்னது, ஒரு பெர்செப்ஷன் வேவா? ஸோ இந்த மாதிரி நேரத்துல நம்பர்ஸ், ட்ரெண்ட்ஸ், கிரவுண்ட் டேட்டா இது எல்லாத்தையும் ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி நம்மள்ட்ட சொன்ன திரு ஸ்ரீகுமார் அவர்கள் மீண்டும் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் வாங்க கேட்போம், இந்த எக்ஸிட் போல அவர் எப்படி பாக்குறாரு, அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சிக்னல்ஸ் என்ன அப்படின்னு. சார் நம்ம முதல்ல அஸ்ஸாம்ல ஆரம்பிப்போம். சார் வணக்கம். வணக்கம். அஸ்ஸாம்ல எக்ஸிட் போல்ல ஆக்சிஸ் மை இந்தியா, ஜேவிசி, பி மார்க், மேட்ரிஸ், பீப்புள்ஸ் பல்ஸ், போல்ஸ் டைரி இது எல்லாமே பிஜேபிக்கு ஒரு லீடை கொடுக்குது. அதை எதிர்பார்த்த விதமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல நீங்க இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கறத பத்தி நீங்க சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸிட் போல் அண்ட் ஒப்பீனியன் போல் டிஃபரன்ஸ் நம்ம முதல்ல பாத்துக்கலாம் இன் இந்தியன் கான்டெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்றது எல்லாமே ஒப்பீனியன் போல்ஸ். அது they have very less authenticity compared to that of exit poll. ஏன்னா அவங்க ஓட்டு போடுவாங்க, போடாம இருப்பாங்க, அவங்க இந்த கான்ஸ்டிடியூவன்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, வேற கான்ஸ்டிடியூவன்சிக்கு அவங்க ஓட்டு, அவங்களுடைய கருத்துக்கள் இதுவாகும். வேற எக்ஸிட் போல் அந்த போட்டு முடிச்சுட்டு வெளியில வரவங்கள்ட்ட கண்டக்ட் பண்ற ஒரு போல். பட் இதுல ஒரு கேட்ச் இருக்கு. என்னன்னா, இந்த கிரவுண்ட்ல போய் அந்த சாம்பிள்ஸ் எடுத்து எக்ஸிட் போல் பண்றாங்களா, இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு டெலிபோனிக் இன்டர்வியூல அந்த மாதிரி பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா திஸ் சாம்பிளிங் அண்ட் திஸ் சிஃபாலஜி அண்ட் திஸ் இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சீரியஸான சப்ஜெக்ட். இது ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சோன்னு நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் எந்த அளவுக்கு ஒரு ஸ்மால் சாம்பிளை வச்சுட்டு கூட we can extrapolate it, அதை நம்ம ஒரு பெரிய ஒரு இதுவா கணிக்க முடியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்துல when I was very young, I used to observe பிரணாய் ராயோடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவெல்லாம் நம்ம பார்க்கிற போது இட் யூஸ் டு பி வெரி அமேசிங் அண்ட் இட் இஸ் சோ இன்சைட்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப தாட்ஃபுல்லா இருக்கும். அது இப்ப அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இருக்கான்னு தெரியல. பட் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இப்ப இதை ஃபேஸ் வேல்யூல நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு எக்ஸிட் போல்ங்கிறத வெறும் எக்ஸிட் போலா மட்டும் நான் பார்க்க மாட்டேன். இஃப் இட் இஸ் சப்ஸ்டான்ஷியேட்டட் பை சம் லாஜிக், அப்பதான் அந்த எக்ஸிட் போலுக்கு ஒரு ரெலவன்ஸ் கிடைக்கும், ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்கும், ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கும். சோ நான் எப்படி பாக்குறேன், இப்போ அஸ்ஸாம்ல ஆல்மோஸ்ட் எல்லா போல்ஸுமே பிஜேபி தான் வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அஸ்ஸாம்ல நான் பாக்குறது ஒரு ஒரு 10 இயர்ஸா பிஜேபி இருந்துட்டு இருக்காங்க. 2016ல இருந்து தே ஆர் கண்டினியூயிங். 16 to 21 சர்பானந்த சோனோவால் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. 21 to 26 பிஜேபியில ஹிமந்த பிஸ்வ சர்மா அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. சோ இதுல என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 2023ல ஒரு ரீட்ராயிங் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ் அதை பண்ணார் ஹிமந்த பிஸ்வ சர்மா. என்ன பண்றாங்கன்னா, டு ப்ரொடெக்ட் த அஸ்ஸாம் கல்ச்சர், அந்த அஸ்ஸாம்ல இருக்கிற பீப்புளுடைய கல்ச்சரை சேஃப்கார்ட் பண்றதுக்கும், ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க அவங்களை சேஃப்கார்ட் பண்றதுக்கும், இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுருவல்காரர்கள்டேந்து, அதாவது குறிப்பா பங்களாதேஷ்ல இருந்து வரவங்கள்ட்ட, பங்களாதேஷ் ஊடுருவல்ல இருந்து வரக்கூடிய முஸ்லிம்கள்டேந்து அவங்களை சேஃப்கார்ட் பண்றதுக்கு அந்த கான்ஸ்டிடியூவன்சிஸை வரையறைத்து
அதை வந்து ரீட்ரா பண்ணார். அதனால வந்து அந்த அதர் கம்யூனிட்டியோடைய ஓட்டிங் கான்ஸ்டிடியூவன்சிஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அவங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த ஒரு கான்ஸ்டிடியூவன்சில தான் வருவாங்க. ஸோ ஜெயிச்சா கூட அந்த ஒரு கான்ஸ்டிடியூவன்சிக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் துப்ரி, ஜோர்ஹாட் அண்ட் வந்து பாரேபேட்டா இந்த மாதிரி சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குள்ள அவங்களுடைய இது முடிஞ்சிருது. கோக்ரஜார் அந்த மாதிரி. ஸோ அது பராக் வேலின்னு கூட சொல்லுவாங்க அதை. அண்ட் வேற அதர் பிளேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபி டாமினேட்டட் அப்படின்னு ஆயிடுறாங்க. ஸோ மோரார்லெஸ் இதை வச்சு கண்டினியூ பண்ணி பாக்குற போது போன தடவையாவது 2021லயாவது அப்போசிஷனுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருந்தது. ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்க டீ கார்டன்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஃபேர் ஜாஸ்தி சொல்லி பண்றேன் அப்படின்னு சொன்ன ப்ராமிசஸ் ஒரு பெரிய ஒரு கூட்டணி அமைச்சாங்க போன தடவை எதிர்கட்சிகள். அதுல வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஏஐடிஎஃப்ங்கிற ஒரு பார்ட்டி, அதுக்கப்புறம் வந்து பாக்கி இருக்கிற சில ஸ்மால் ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாரையும் வச்சு ஒரு பெரிய அம்பர்லா அலையன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இந்த தடவை காங்கிரஸ் வந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டாங்க அஸ்ஸாம்ல. அண்ட் காங்கிரஸ்ல இருக்கிற சீனியர் லீடர்ஸ் கூட பிஜேபி பக்கம் வந்துட்டாங்க. ஸோ இட் இஸ் அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா அது வந்து இட்ஸ் அ நோன் கன்க்ளூஷன். ஏன்னா ஒரு பக்கம் ஹிமந்த பிஸ்வ சர்மா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி பிஜேபி பக்கம், ரீட்ரான் கான்ஸ்டிடியூவன்சிஸ், நோ நரேட்டிவ் ஃபார் த காங்கிரஸ், காங்கிரஸ்ல உள்ள லீடர்ஸ் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. அண்ட் காங்கிரஸ் வந்து போன தடவை மாதிரி ஒரு அலையன்ஸ் கட்டமைக்க முடியல. இப்போ போடோ பீப்புள் ஃப்ரண்ட் இருந்தாங்க காங்கிரஸ் அலையன்ஸ்ல, இப்ப அந்த போடோ பீப்புள் ஃப்ரண்ட் பிஜேபி கிட்ட இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் டசன்ட் ஹேவ் அன் ப்ராப்பர் அலையன்ஸ், ப்ராப்பர் கேண்டிடேட்ஸ், ப்ராப்பர் நரேட்டிவ். ஸோ இதை வந்து வச்சு பாக்குற போது இதை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு. ஸோ அஸ்ஸாம் வந்து பிஜேபி ஜெயிக்க போறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். எவ்வளவு சீட்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை 2/3 மெஜாரிட்டியா, அதாவது 2/3 மெஜாரிட்டினா அரௌண்ட் 84-85 சீட்ஸ் கிடைக்கணும். சோ அது மாதிரி வராங்களா இல்ல அதையும் தாண்டி போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சோ அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ல வருது என்னன்னா எக்ஸிட் போல் கரெக்டா தான் இண்டிகேட் பண்ணுது. டைரக்ஷன் எல்லா இடத்துலயுமே 80க்கு மேல கொடுத்திருக்காங்க பிஜேபிக்கு. அந்த திசை கரெக்டா இருக்கு. எக்ஸிட் போல் வந்து the logic is supported by the exit poll. சோ கேரளாவோட எக்ஸிட் போல் நம்பர்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க ஸ்ரீகுமார்? ஆமா, கேரளா வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூடிஎஃப் தான் வரப்போறதா சொல்றாங்க. யூடிஎஃப்ங்கிறது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, எல்டிஎஃப்ங்கிறது கம்யூனிஸ்ட் தலைமையிலான கூட்டணி. சோ இப்போ வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் எல்டிஎஃப் பினராயி விஜயனுக்கு டபுள் ஆன்டி இன்கும்பன்சி இருக்கு கேரளாவை பொறுத்த வரைக்கும். சோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ரெண்டாவது பிஜேபியோட ரைஸ், அது ஒரு இஷ்யூ. இப்போ எல்டிஎஃப் ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னா பிஜேபி தடுத்து நிறுத்தப்பட்டால்தான் எல்டிஎஃப் ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும். அப்படிதான் பார்க்கணும். இதை வந்து எப்படி நம்ம லாஜிக் பார்க்கணும்னா பிஜேபி ரைஸ் ஆக எல்டிஎஃப் ஓட வாக்கு குறையும். இன் அதர் வேர்ட்ஸ் எல்டிஎஃப் வாக்கு குறைய குறைய பிஜேபியோட வாக்கு கூடும். சோ இந்த தடவை ஒருவேளை பிஜேபி ஒரு 2-7 சீட்டுக்குள்ள, நான் வந்து 2 to 5 அப்படின்னு சொல்லியிருந்தேன், சில பேர் 7 சொல்றாங்க, பட் ஐ ஸ்டில் ஸ்டிக் ஆன் டு தட் நம்பர் ஆஃப் 2 to 5. ஸோ அந்த 2 to 5 சீட்ஸுக்குள்ள பிஜேபி கிடைக்கிறது அப்படின்னா தட்ஸ் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். பிஜேபியோட எய்ம் வந்து 20% ஆஃப் ஓட்ஸ் வாங்கணுங்கிறது அவங்களோட நோக்கம். பட் ஈஸியா 15-16% டச் பண்ணிடுவாங்கன்னு பாக்குறேன். 20% கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பாக்குறேன். பட் அவ்வளவு பர்சன்டேஜ் அவங்க போறாங்க அப்படின்னா எல்டிஎஃப் ஓட ஓட்டு குறையுதுன்னு அர்த்தம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது யூடிஎஃப்க்கு அட்வான்டேஜ். அண்ட் யூடிஎஃப் வில் பி a clear winner this time. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஒரு கிளியர் வின்னரா இருப்பாங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரை ப்ரொஜெக்ட் பண்ணல. நிறைய பேர் இருக்காங்க. சதீஷன் இருக்காரு, ரமேஷ் சென்னிதலா இருக்காரு, சசி தரூர் இருக்காரு, கேசி வேணுகோபால் இருக்காரு. சோ மெனி பீப்புள் ஆர் தேர். பட் அந்த பார்ட்டி அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடிஎஃப்க்கு பீப்புள் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ we may safely assume that இந்த தடவை கேரளால காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும் அப்படின்னு பாக்குறேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இஃப் இந்த தடவை எல்டிஎஃப் கவர்மெண்ட் போகுது அப்படின்னா கேரளால இருந்து பல டிகேட்ஸ்க்கு அப்புறம் there will be no left government in India. ஏன்னா லெஃப்ட் பார்ட்டிஸ் அப்படிங்கிறவங்க வந்து கேரளால, பெங்கால்ல, திரிபுரால இந்த 3 இடத்துல இருப்பாங்க. யூஸ்வலா அட்லீஸ்ட் ஒரு இடத்துல இருப்பாங்க, இல்ல 2 இடத்துல இருப்பாங்க, சமயத்துல 3 இடத்துல கூட இருந்திருக்காங்க. பட் திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் டைம் இஃப் எல்டிஎஃப் லூசஸ் there is no left government in India, இந்தியன் பொலிட்டிக்கல் மேப். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பாஜகவுக்கு நீங்க சொன்னீங்க 5 இடம் வரைக்கும் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து பாஜகவுக்கு எவ்வளவு தூரம் நாளைக்கு வந்து அடுத்த தேர்தலெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்டா இருக்கும். அப்போ ஒரு காலத்துல வந்து போட்டிங்கிறது யூடிஎஃப்க்கும் பாஜகவுக்கும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லாட்டி அடுத்த ஸ்டேஜ்ல வந்து ஒருவேளை வந்து முடிவு எடுக்க முடியாத நிலைமைக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வருமா? இல்ல, அங்க வந்து பிஜேபிக்கு வந்து அலையன்ஸ் கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே கிடையாது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் they have to fight it out. யார் பொலிட்டிக்கல் அப்போனண்டோ அவங்கள
வெற்றி பெறணும், அவ்வளவுதான் கேரளாவை பொறுத்த வரைக்கும். இப்ப ஒரிசாவை பார்ப்போமே, ஒரிசால ரொம்ப கம்மியா இருந்தாங்க, தே கேம் டு பவர். பெங்கால்ல வெறும் 3 எம்எல்ஏஸ் இருந்தாங்க, அங்கேருந்து 77 எம்எல்ஏஸ்க்கு வந்தாங்க. திரிபுரால 0ல இருந்து அங்க ஆட்சியை பிடிச்சாங்க. சோ இந்த மாதிரி there are so many states are there. ஹரியானால முதல்ல வந்தாங்க. அதே மாதிரி there are multiple states where the BJP came to power. So என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ஏரியான்னு நான் சொல்ல மாட்டேன். கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 சீட்டு டு 5 சீட் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், that will be a spectacular victory for BJP. ஏன்னா நேமம்ல மட்டும்தான் 2016ல பிஜேபி ஜெயிச்சாங்க, ஓ ராஜகோபால் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் எம்எல்ஏஸே கிடைக்கல பிஜேபிக்கு. ஸோ இஃப் தே ஆர் கெட்டிங் மல்டிபிள் சீட்ஸ், 3-4 எம்எல்ஏஸ் போய் அசம்பிளில உட்கார்றாங்கன்னா தட் இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் அது ஜாஸ்தி ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு இன் ஃபியூச்சர். அதுல இருந்து கம்மி ஆகாது. ஏன்னா எல்டிஎஃப் கொலாப்ஸ் ஆயிட்டாங்கன்னா தென் இட் இஸ் அசெண்டிங் ஃபார் பிஜேபி. அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆமா. ஸோ அப்போ கேரளா ஓட்டர்ஸ் இந்த தடவை வழக்கமான ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் மட்டும் இல்லை, இது மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல் சேஞ்சும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நான் இப்படி சொல்றேன், இட் இஸ் கோயிங் டு பி a change for ruling government. It is going to be the change for opposition role also. ரூலிங் அப்போசிஷன் ரெண்டு பேரையும் சேர்த்து இப்ப சேஞ்ச் பண்றாங்க கேரளா பீப்புள். ரூலிங்க்கு காங்கிரஸையும் அப்போசிஷனுக்கு பிஜேபியும் ப்ரமோட் பண்றாங்க. So this is going to be the future of Kerala. நம்ம அடுத்தது புதுச்சேரிக்கு வருவோம். அங்கேயும் பாஜகவோட என்டிஏ கூட்டணிக்கு அதிக வாய்ப்பு கொடுக்குறாங்க எக்ஸிட் போல்ல. காங்கிரஸ்க்கு கம்மியாக தான் இருக்கு, அவங்க மெஜாரிட்டி அளவுக்கு அவங்கள்ட்ட இல்லை. ஸோ புதுச்சேரியில இது என்டிஏக்கான எட்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அங்க அவங்க தீர்க்கமா வின் பண்ண போறாங்களா? இல்ல, புதுச்சேரி நியாயமா பார்க்க போனா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கணும். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a winning election ஃபார் காங்கிரஸ் இருந்திருக்கணும் நியாயமா பார்த்தா. பட் அவங்க பங்கிளிங்னால அதை விட்டுருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா ரொம்ப வருஷமா ரங்கசுவாமி சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. சோ ரங்கசுவாமிக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கும்பன்சி நேச்சுரலா பில்டப்பும் ஆயிருக்கு. போன தடவை 2024 லோக்சபாலையும் பாருங்க, 2019 லோக்சபாலையும் பாருங்க, அங்க என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரியில லோக்சபால ஜெயிக்க முடியல, காங்கிரஸ் தான் ஜெயிக்கிறாங்க. சோ அப்படிங்கிற போது காங்கிரஸ்க்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த தடவை என்ன ப்ராப்ளம் வித் அலையன்ஸ், காங்கிரஸ் அலையன்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் திமுகக்கும் ஒரு டிஸ்ட்ரஸ்ட் அது புதுச்சேரியில ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. வேற புதுச்சேரி பிஜேபி சைட்ல பாத்தீங்கன்னா அங்க கன்ஃபியூஷன்ஸ் ரொம்ப கம்மி. என்ஆர் காங்கிரஸ், அதாவது ரங்கசுவாமிய சீஃப் மினிஸ்டரா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பிஜேபி ஒத்துக்கிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் அலையன்ஸ் காட் அ ஃபுல் ஷேப். இந்த பக்கம் அலையன்ஸ் ஷேப் இல்லை. ஸோ அதனால என்ஆர் காங்கிரஸுக்கு பெட்டர் அட்வான்டேஜ் இருக்கு. நிறைய சில இடங்கள்ல காங்கிரஸுக்கும் திமுகக்கும் எந்த அளவுக்கு கோஆர்டினேஷன் இருக்கும்னு தெரியல கிரவுண்ட் லெவல்ல. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வித் அதர் அப்போசிஷன். அதனால என்ஆர் காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கிறதா நான் பாக்குறேன். So that is why this exit poll also substantiates the logic. So புதுச்சேரியிலயும் தாவேகா, இந்த விஜயோட கட்சி தாவேகா போட்டிடுச்சு. அவங்களுக்கு இப்பதான் டெபு அங்க. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸிட் போல்ல ரொம்ப வெளியில வரல. ஸோ அதுக்கு அப்ப ஆன்டி இண்டிபெண்டன்சியோ இல்லாட்டி விஜய் கூட பிரிக்கக்கூடிய ஓட்டுகளோ நம்ம அதுக்கு முன்னாடி அனாலிசிஸ் பண்ண அளவுக்கு இல்லையா அங்க? சரி, அங்க பார்ட்டிஸ்ங்கிறத தாண்டி அங்க ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ஒரு ரோல் இருக்கு. எனக்கு புதுச்சேரிங்கிறது ரொம்ப ஸ்மால் யூனியன் டெரிட்டரி. அங்க ஃபியூ 100 votes-லயே உங்களுக்கு முடிவுகள் மாறும். ஸோ அப்படி பாக்குற போது இஃப் தேர் இஸ் அ பாப்புலர் கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா தே கேன் புல் இட் voters. பாப்புலர் கேண்டிடேட் இல்லைன்னா அங்க ஓட்டு வர்றது கஷ்டம். ஸோ அங்க பார்ட்டி சிம்பிள் அதை தாண்டி பாப்புலாரிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டும் அங்க மேட்டர் ஆகுது. ஸோ அதை வச்சு பாக்குற போது ஐ டோன்ட் திங்க் ஒரு பெரிய இம்பாக்ட் டிவிகேக்கு புதுச்சேரியில் இருக்கும்னு தோணல. ஏன்னா பிகாஸ் என்ஆர் காங்கிரஸ் அங்க டாமினன்டான ஒரு பார்ட்டி, காங்கிரஸ் ஒரு டாமினன்டான பார்ட்டி ஆஸ் அன் அப்போசிஷன். டிஎம்கே ஏடிஎம்கே கூட ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. பிஜேபி இப்ப எமர்ஜ் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நேஷனல் பார்ட்டி இருக்கிற போது இன்னொரு நேஷனல் பார்ட்டியா பிஜேபி எமர்ஜ் ஆயிட்டு இருக்காங்க புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும். சோ அது பார்ட்டி ஐடியாலஜிங்கிறதோட இல்லாம அதுவும் இண்டிவிஜுவல் பேஸ் தான். ஏன் நமச்சிவாயம் அப்படிங்கிறவர் பிஜேபியில சேர்ந்திருக்காரு. அதனால அந்த பார்ட்டி ஒரு growth மாதிரி காமிக்கிறாங்க. அது ஒரு ஆர்கானிக் growthன்னு சொல்லலைன்னாலும் அந்த இண்டிவிஜுவல் பேஸ்டு growth அத மாதிரி டிவிகேக்கு யாரும் இல்லை. அதனால இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அடுத்து நம்ம வெஸ்ட் பெங்காலுக்கு வருவோம். ஒரு ரொம்ப முக்கியமான மாநிலம். அங்க இப்போ ஒரு பெரிய ஒரு வார் டைப் நடந்திருக்கு பிஜேபிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ்க்கும். அதாவது மமதா பானர்ஜிக்கும் மோடி அமித்ஷா காம்பினேஷனுக்கும் ஒரு நேரடியான போர்னே நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ அந்த எக்ஸிட் போல் வந்து நெக் டு நெக்கா இருக்கா நம்பர்ஸ், இல்லாட்டி ஏதாவது ஒரு சிக்னல் இருக்கா? உங்கள்கிட்ட கொடுக்குற இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஆக்சிஸ் மை இந்தியா இன்னைக்கு வந்து அவங்க போலே ரிலீஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அந்த அவங்க நம்பர் மேல அவங்களுக்கே ஒரு நம்பகத்தன்மை இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்புறது. ஸோ அது மற்ற எக்ஸிட் போலுக்கும் பொருந்துமா? அவங்க வெளியில விட்டுட்டாங்களா? வெஸ்ட் பெங்கால் எக்ஸிட் போல்ல என்ன நடக்குது? See, it will not be better for me to comment on one particular exit poll agency. அது ரொம்ப ரொம்ப பர்சனலா போயிடும், அதனால அது வேண்டாம். பட் ஸ்டில் நான் ஒரு விஷயம் சொல்றேன். See, பெங்காலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல்லயே நிறைய நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். பெங்கால் வந்து அந்த நெக் டு நெக்குங்கிறத நான் நம்ப தயாராகவே இல்லை. பெங்கால் ஆல்வேஸ் ஓட் ஃபார் ஒன் டைரக்ஷன், ஒன் சைடு அப்படி போயிடும் அது. ஏன்னா ஒரு சைடுக்கு ஃபுல்லா கொடுத்து இன்னொரு சைடு அப்போசிஷன் கொடுப்பாங்க. அது யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத இப்ப கேள்வி. தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் நெக் டு நெக் இன் பெங்கால். ரீசன் என்னன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ சப்போர்ட் பண்றவங்க ஒரு சைடு, அவங்க அந்தந்த பார்ட்டியை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தெர் இஸ் அ ஹியூஜ் பாப்புலேஷன் ஆஃப் அன்அட்டாச்டு பப்ளிக், அதாவது எந்த கட்சியையும் சேராத பப்ளிக் இருப்பாங்க. அவங்க ஒரு மைண்ட் ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரி, இந்த பார்ட்டிக்கு இந்த தடவை ஓட் போடுவோம், இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டை ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு ஓட் போடுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்வீப் கிடைக்குது பெங்காலை பொறுத்த வரைக்கும். சோ இந்த தடவை நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, பிஜேபி ஹஸ் பிரஸ்ட் ஆல் ரைட் பட்டன்ஸ். இந்த தடவை பிஜேபி எனக்கு தெரிஞ்சு தவறே பண்ணல அரசியல் ரீதியா. அது கேண்டிடேட் செலக்ஷன்ல இருந்து, நரேட்டிவ் செட்டிங்ல இருந்து, பிரச்சாரங்கள்ல இருந்து, கோஆர்டினேஷன்ல இருந்து, லீடர்ஸ் எல்லாம் வந்து ஒத்துமையா வேலை செய்யறதுல இருந்து, பிரதமர் மோடி வந்து டைம் கொடுத்ததுல இருந்து, அமித்ஷாவுடைய பார்ட்டிசிபேஷன்ல இருந்து எல்லாமே இட் வாஸ் ரைட் டைரக்ஷன்ல. பிஜேபி ஜெயிப்பதற்கு 3 முக்கியமான ஒரு ரீசன்ஸ் தேவைப்பட்டது. ஜெயிக்கணும்னா இந்த 3 நடந்திருக்கணும், அப்பதான் இது கரெக்டா இருக்கணும். 1, எஸ்ஐஆர், அது நடந்தது. எஸ்ஐஆர் வாஸ் அ பேசிக் ரீசன் ஃபார் பெங்கால்ல வந்து கோஸ்ட் ஓட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, அவங்களை நீக்கிறதுக்கு எஸ்ஐஆர் ரொம்ப தேவை. ஏன்னா அந்த கோஸ்ட் ஓட்டர் பேர்ல திரிணாமுல் காங்கிரஸ் பூத் கேப்சர் பண்ணி ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. சோ எஸ்ஐஆர்னால அது ஃபில்டர் ஆயிடுது. சோ தட் இஸ் நம்பர் 1. செகண்ட், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். கோஸ்ட் ஓட்டர் இல்லாம ஜெனுயின் ஓட்டர்ஸா இருந்தாலும் அவங்கள ஓட்டு போட விடாம தடுத்து அவங்க பேர்லயும் திரிணாமுல் காங்கிரஸ் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இந்த தடவை தேங்க்ஸ் டு த சிஆர்பிஎஃப் எலெக்ஷன் கமிஷன், அவங்களுடைய ஃபென்டாஸ்டிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் ஃபியர்லெஸ்ஸா வந்து ஓட் போட்டாங்க. மக்கள் நிறைய பேர் ஓட் போட்டது. தே ஸ்டுட் இன் வெரி லாங் கியூ. போலீஸ் நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அண்ட் தெர் இஸ் நோ டெத், போல் ரிலேட்டட் டெத் இன் பெங்கால் திஸ் டைம். ஏன்னா பெங்கால்ல 3 டைப் ஆஃப் வயலன்ஸ் நடக்கும். ப்ரீ போல் வயலன்ஸ், டியூரிங் போல் வயலன்ஸ், போஸ்ட் போல் வயலன்ஸ் அப்படின்னு 3 நடக்கும். ப்ரீ போல் வயலன்ஸ் ரொம்ப கம்மி. டியூரிங் போல் வயலன்ஸ் தெர் இஸ் நோ பாம் பிளாஸ்ட், there is no bloodshed, அது நடக்கவே இல்லை. பூத் கேப்சரிங் நடக்கல. there are some malfunctionings இருந்திருக்கு. அதுக்கு 77 கான்ஸ்டிடியூவன்சிஸ்ல ரீபோல் சொல்லியிருக்காங்க. so that's going to be very good போல் பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. 92% போல பீப்புள் ஓட் போட்டிருக்காங்க. கொல்கட்டால வந்து 86% போல ஓட் போட்டிருக்காங்க. இந்த சிட்டியில பெரிய விஷயம் அதெல்லாம். so I think Bengal is going to have in one direction அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். நம்ம இப்போ வந்து முக்கியமான தமிழகத்துக்கு வருவோம். தமிழகத்துல வந்த 12 எக்ஸிட் போல்ல, அட்லீஸ்ட் நம்ம கண்ணில் பட்ட 12 எக்ஸிட் போல்ல 8 எக்ஸிட் போல் வந்து டிஎம்கேக்கு ஒரு எட்ஜை கொடுக்குது. ஆனால் லைக் ஒரு 122, 145 வரைக்கும் போறது. அவங்கெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி அபரிமிதமா 150, 160 எந்த எக்ஸிட் போலும் கொடுக்கல. அதே சமயத்துல 3 எக்ஸிட் போல் ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜ் கொடுக்குது. ஒரு எக்ஸிட் போல் தாவேகாக்கு அட்வான்டேஜ் கொடுக்குது. ஸோ இது வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையா பாக்குறீங்களா, இல்லாட்டி இங்க உண்மையா உங்களுடைய பார்வை என்ன? ஸோ இங்கதான் வந்து எக்ஸிட் போலுக்கும் லாஜிக்குக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். எக்ஸிட் போலாவே எடுத்துட்டு போறதா, இல்ல அந்த லாஜிக்கு அந்த எக்ஸிட் போல் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப ஆட்சியில இருக்கிறது திமுக, அப்போசிஷனா இருக்கிறது அதிமுக, புதுசா டெபியூ கொடுக்கிறது தாவேகா. இதுதான் பேசிக் பாயிண்ட். இப்போ தாவேகா ஜெயிக்கிறதா ஒருவர் சொல்லிடுறாரு. சரி, அது வந்து உண்மையா இருக்கிற பட்சத்துல இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரியில ஒரு புது கட்சிக்கு ஓவர் நைட் யாருமே வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது கிடையாது. தட்ஸ் த ட்ரூத். ஏன்னா இதுக்கு முன்னாடி வைகோ 93ல கட்சி ஆரம்பிச்சார். அவரால் வந்து வர முடியல. நான் சொல்றது கூட்டணியா இல்லாம தனியா நிக்கிறதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் தேமுதிக அவங்க தனியா நின்னாங்க. சோ தனியா நின்று அவங்களால ஜெயிக்க முடியல. ஒரு சீட் அவர் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியாவே ஃபார்ம் பண்ணாங்க.
அதுக்கும் ஒண்ணும் நடக்கல. சீமான் இன்னி வரைக்கும் அவர் போராடிட்டு இருக்காரு, அவருக்கும் ஒண்ணும் நடக்கல. அதனால தாவேகா இண்டிவிஜுவலா நின்று நிறைய ஓட்ஸ் வாங்குவாங்க அப்படின்னா ஓட்ஸ் வாங்குவாங்க, சில சீட்ஸ் கிடைக்கும். பட் வந்து ஒரு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு போவாங்களா? அந்த அளவுக்கு ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச், ஒரு எர்த் ஷேக்கிங் இவெண்ட் தமிழ்நாட்டுல நடந்திருக்கா அப்படின்னா ஐ டவுட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிலேட்டிங் டு தாவேகா. ஸோ அந்த பாயிண்ட்டை நான் தனியா எடுத்து வைக்கிறேன். செகண்ட், திமுக அதிமுக இதை ரெண்டுத்தையும் எடுத்துப்போம். இதுல திமுக ஆன்டி இன்கும்பன்சியை ஃபேஸ் பண்றாங்க, அதிமுக அப்போசிஷனா இருக்காங்க. திமுகவுடைய பலம் பலவீனம் என்ன, அதிமுகவோட பலம் பலவீனம் என்ன, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். திமுக ரூலிங்ல இருக்கிறதுனால ஆன்டி இன்கும்பன்சி ஜாஸ்தி பில்டப் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு பலவீனம். ரெண்டாவது பலவீனம், அந்த 5 ஜோன்ஸ் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் மேப்பை பிரிச்சோம்னா 5 ஜோன்ஸ் இருக்கு. கேடிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஒரு ரீஜன், நார்த் தமிழ்நாடு ஒரு ரீஜன், கொங்கு தமிழ்நாடு ஒரு ரீஜன், டெல்டா ஒரு ரீஜன், சவுத் தமிழ்நாடு ஒரு ரீஜன். இந்த 5 ரீஜன் இருக்கு. இந்த 5 ரீஜன்ல எந்த ரீஜன்லயுமே டிஎம்கேக்கு ஃபேவரபிளான பொலிட்டிக்கல் இன்சிடென்ட்ஸ் நடக்கல. கேடிசிசில எனக்கு தெரிஞ்சு விஜய் டேமேஜ் பண்றாரு டிஎம்கேவோட ஓட்ஸ. நார்த்தும் கொங்கும் பிஎம்கேவோட சப்போர்ட்ல ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியோட சப்போர்ட்ல ஏடிஎம்கே ஓரளவு மேனேஜ் பண்றாங்க. தே ஆர் டாமினேட்டிங் தோஸ் பொலிட்டிக்கல் ஸ்பேசஸ் அந்த 2 ஜோன்லயும், நார்த் தமிழ்நாடு, கொங்கு 2 இடத்துலயும். டெல்டால ஒரு பெரிய ரூரல் டிஸ்ட்ரெஸ் இருக்கு, அக்ரேரியன் டிஸ்ட்ரெஸ், ஃபார்மர்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதை வந்து ஜேவிசி நிறைய இடத்துல கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்ச நான் பாக்குறேன், ஒரு சலசலப்பை நான் பாக்குறேன். கோர் டெல்டா வேற, டெல்டா பிளஸ் ரீஜன் வேற. கோர் டெல்டா அப்படின்னு நம்ம சொல்றது எக்ஸாக்டா தஞ்சாவூர், கும்பகோணம், திருவிடைமருதூர் இந்த மாதிரி ஏரியாஸ், திருச்சி, லால்குடி, முசிறி இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் இந்த கோர் டெல்டா ரீஜனா சொல்லலாம். பட் தெர் ஆர் த அதர் டெல்டா ஏரியாஸ், சீர்காழி, சிதம்பரம், மாயவரம், நாகப்பட்டினம், நன்னிலம், அது போன்ற இடங்கள், கீழ்வெள்ளூர், இந்த மாதிரிலாம் நிறைய இடங்கள் இருக்கு. ஸோ இதுல எல்லாம் வந்து ஏடிஎம்கே இஸ் டேக்கிங் அன் அப்பர் ஹேண்ட். ஸோ அப்படிங்கிற போது டெல்டாலையும் ஏடிஎம்கே இஸ் பிரீச்சிங். சவுத்துல பார்த்தோம்னா போன தடவை வந்து டோட்டலா சவுத் தமிழ்நாட்டுல 58 சீட்டு. இந்த 58 சீட்ல வந்து டிஎம்கே காட் மோர் சீட்ஸ் லாஸ்ட் டைம். 30க்கும் மேற்பட்ட சீட்ஸை வந்து போன தடவை வாங்கிறாங்க. அதையே மெயின்டைன் பண்ண முடியுமா இந்த தடவை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா அலையன்ஸ். டிஎம்கே அலையன்ஸ் இல்லாம எலெக்ஷன் நின்னதே கிடையாது. அந்த இந்த தடவை அலையன்ஸ் வாஸ் ரொம்ப நான் கோஆபரேட்டிவா இருந்திருக்கு. காங்கிரஸா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், அவங்க கடைசி வரைக்கும் அந்த கிரவுண்ட் லெவல் கனெக்டே ஆகல, ஒரு நரேட்டிவும் எடுபடல. அண்ட் இந்த முறை மாதிரி ஒரு நரேட்டிவ் இல்லாத ஒரு எலெக்ஷனை வந்து திமுக ஃபேஸ் பண்ணதே கிடையாது. 2011ல கூட நல்ல நரேட்டிவ் கொடுத்தாங்க, they fought. பட் இந்த தடவை அந்த ஃபைட்டிங் ரொம்ப கம்மி டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே அட்வான்டேஜ், டிஎம்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்குற போது அட்வான்டேஜ் ஏடிஎம்கே. ஸோ ஏடிஎம்கே அதுக்காக பெருசா ஸ்வீப் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுலயும் டவுட் இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே முன்னிருந்த ஏடிஎம்கே கிடையாது, அவங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க ஓட்டையும் கொஞ்சம் விஜய் எடுக்கிறாரு. அதே நேரத்துல வந்து பழைய அந்த விகர் இல்லை, ஓபிஎஸ் வெளில போயிருக்காரு, சில சின்ன சின்ன சர்க்கிள்கள் அவங்களுக்கும் இருக்கு. பட் இருக்கிற சிச்சுவேஷன்ல வச்சு பாக்குற போது ஏடிஎம்கே இஸ் இன் a better position than டிஎம்கே அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ எக்ஸிட் போல் அப்படிங்கிறத நம்பர்ஸை வச்சுட்டு சொல்லாம நீங்க வந்து ஒரு லாஜிக்கலா அப்ரோச் பண்ணீங்க. ஸோ அப்போ எக்ஸிட் போல்ல ஏன் இதை வந்து டிஎம்கேக்கு அதிகமாக அட்வான்டேஜ் வர மாதிரி இருக்கு? ஸோ எக்ஸிட் போலோட நம்பகத்தன்மையை அது குறைக்கிறதா? நீங்க ஓப்பனா பதில் சொல்லலாம். இல்ல, இது வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது. இட் இஸ் an interpretation. இப்போ லாலையே எடுத்து பார்ப்போமே, ஒரு செக்ஷனை நம்ம பேசும்போது நான் ஒரு இன்டர்பிரேட் பண்ணுவேன், இன்னொருத்தர் இன்னும் மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவார். ஸோ ஒரு சயின்ஸுமே அப்படித்தான், இட் இஸ் சப்ஜெக்ட் இன்டர்பிரேஷன். இவங்க கரெக்ட் தப்புன்னுலாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்னை விட அதிகம் படித்தவர்கள் அவங்கெல்லாம். ஸோ அவங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராங்கன்னா எதனால வராங்கன்னு நான் வந்து சொல்றது இட் மே நாட் பி ஃபேர் ஆன் மை பார்ட். நான் சொல்றது சரியா இருக்காது. பட் ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கு ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வேணும். இப்ப நான் வந்து சொல்றது ஒரு எக்ஸிட் போல நான் நம்புறேன் அப்படின்னா இதுக்கு என்ன ரீசன் நான் லாஜிக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட இருந்ததுன்னா அது இன்னும் கிரெடிபிளா இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் நான் சொல்றேன், இந்த திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸிட் போல்ஸ்ல திமுக ஜெயிக்குது, அதிமுக தோக்குது, அண்டர்ஸ்டுட், ஓகே.
நியாயமா இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும். தாவேகாக்கு அதிகமா சீட் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா, தாவேகா ஜாஸ்தி சீட் வாங்கினாங்கன்னா திமுக ஓட்டு குறையும். எப்படி கேரளாக்கு நான் சொன்னேனோ, எல்டிஎஃப் ஓட்டு குறைஞ்சதுன்னா பிஜேபி ஓட்டு கூடும், பிஜேபி ஓட்டு கூடிச்சுன்னா எல்டிஎஃப் ஓட்டு குறையும். ஆனா அந்த ஒரு எக்ஸிட் போல் எதுல வந்து தாவேகாக்கு அட்வான்டேஜ் கொடுத்திருக்காங்களோ அவங்க வந்து தாவேகாக்கு அட்வான்டேஜை கொடுத்துட்டு ஏடிஎம்கே ஓட்ட ரொம்பவே குறைஞ்சிருக்காங்க அவங்க இதுல. அதுதான் நான் சொல்றேன். சோ வாட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், அதே லாஜிக் தான் கேரளால இருக்கிற அதே லாஜிக் தான் தமிழ்நாட்டுக்கு அப்ளை ஆகும். டிஎம்கே உடைய ஓட்டு குறைஞ்சதுன்னா தாவேகா ஓட்டு கூடும், தாவேகா ஓட்டு குறைஞ்சதுன்னா டிஎம்கே ஓட்டு கூடும். ரீசன் என்னன்னா, ரெண்டு பேரோட ஓட் பேஸும் ஒண்ணு. எஸ்சி கம்யூனிட்டி, ஃபிஷர்மென், யூத், இத மாதிரி பீப்புள், மைனாரிட்டி செக்ஷன் பீப்புள், இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா திமுகக்கும் ஓட்டு போடக்கூடியவங்க, தாவேகாக்கும் ஓட்டு போடக்கூடியவங்க. சோ இவங்க தாவேகாக்கு ஷிஃப்ட் ஆனாங்கன்னா திமுக ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஒருவேளை இவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒருவேளை தாவேகாங்கிற ஒரு கட்சியே இல்லைன்னு வச்சுக்கோம், இன்னைக்கு இந்த கம்யூனிட்டி யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? கண்டிப்பா திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. சோ தாவேகாங்கிற கட்சி வந்ததுனால அதுல சேதாரம் ஏற்படுதுன்னா யாரோட ஓட்டு இழப்பு ஏற்படும்? திமுகக்கு ஓட்டு இழப்பு ஏற்படும். சோ பை ஆல் மீன்ஸ் நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த ஒரு லாஜிக் வந்து இந்த 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 ஓட்டிங்ல எடுபடல, இந்த எக்ஸிட் போல்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சீமானுக்கு நிறைய ஓட்டு கொடுத்திருக்காங்க, நிறைய சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆமா, சில இதுல வந்து இந்த தடவை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படின்னு தெரியுது நம்பர் வச்சு பாக்குறச்ச. 6 சீட்டு, 5 சீட்டு, 4 சீட்லாம் கொடுக்குறாங்க. ஜெயிக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சீமான் மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடியவர். அப்படி பாக்குற போது அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த எது யாருக்கு, அதாவது சீமானுக்கு இவ்வளவு ஓட்டு கொடுக்குறாங்கன்னா அது எக்ஸிட் போல் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஓகே. சோ இப்ப இந்த 5 ஸ்டேட்டோட எக்ஸிட் போல வச்சு பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு ரிசல்ட் நமக்கு தெரியுது. அதே சமயத்துல நம்ம வந்து ஒரு பார்ட்டி வைஸ் பார்த்தோம்னா பிஜேபிக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா, பிஜேபிக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் தான் இதுல. ஏன்னா புதுச்சேரிய மெயின்டைன் பண்ணி, அஸ்ஸாம மெயின்டைன் பண்ணி, கேரளால ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜ் கொடுத்து, பெங்கால ஜெயிச்சாங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ராம்பிபிகேஷன்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் பெங்கால பிஜேபி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தட் இஸ் கோயிங் டு பி a historical event. அது வந்து இட் இஸ் a கல்ச்சுரல் ஈவெண்டா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்டா மாத்திரம் பார்க்காம ஒரு கல்ச்சுரல் ரெனைசான்ஸா பார்ப்பாங்க. பிஜேபி அதை அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணுவார். மோடி அதை பர்பஸ்ஃபுல்லா அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணுவார். ஏன்னா பிஜேபியோட விக்டரி இன் பெங்கால் வேற யாராலையும் சாதிச்சு காட்ட முடியாத ஒரு விக்டரியா அவங்க பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணதில்லை, யார் டயத்திலையும் நடந்ததில்லை. 30 years ஆஃப் காங்கிரஸ் கவர்மெண்ட், 34 years ஆஃப் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட், 15 years ஆஃப் திரிணாமுல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு பிஜேபி கவர்மெண்ட் வருதுன்னா இட்ஸ் கோயிங் டு பி மேசிவ். இப்போ லாஸ்ட் மினிட் ஸ்விங் ஓட்டர்ஸ் ஒருவேளை எக்ஸிட் போல்ல வந்து அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்களா இல்லாட்டி மிஸ் ஆயிருப்பாங்களா? உங்க எந்த ஸ்டேட் கேக்குறீங்க? நான் பொதுவா சரி தமிழ்நாட்டை எடுத்துக்கங்களேன். இந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் வந்து கடைசி நிமிஷத்துல டிசைட் பண்ணக்கூடிய ஓட்டர்ஸ் அவங்க வந்து எக்ஸிட் போல்ல வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது வந்து அது மூலமா அந்த எக்ஸிட் போல் இந்த நம்பர்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாடு ஓட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. தமிழ்நாடு ஓட்டர்ஸ் திங்க் மச் அஹெட். ரொம்ப முன்னாடியே யோசிச்சிருவாங்க அவங்க எல்லாம். இந்த கடைசி நிமிஷம் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்குது அதனால முடிவு சேஞ்ச் ஆகுறதுங்கிறது ரொம்ப 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 ரேர், ரொம்ப ரேர். அதுக்கு முன்னாடியே ரொம்ப அது நம்ம கோரிலேட் பண்ணி வேணா பாத்துக்கலாம். இப்ப ராஜீவ் காந்தி இறந்து போனாரு, அதனால ஒரு பெரிய வேவ் வந்தது. கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் நடந்தது, அதுல ஒரு மாற்றம் வந்தது. அதெல்லாம் ரொம்ப ரேர் ஈவெண்ட்ஸ். பட் இது பாக்கி நேரங்கள்ல எல்லாம் பீப்புள் வில் பி வெரி வெரி கிளியர். அவங்களோட சாய்ஸ் என்னங்கிறது வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தட் வில் பி வெரி கிளியர். ஸோ இந்த லாஸ்ட் மினிட் ஸ்விங்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து போகாது, அந்த கிராமருக்கு ஒத்து போகாது. நேயர்களே, உங்க எக்ஸிட் போல் பற்றிய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். அந்த மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை ஸ்ரீகுமார் அவர்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.